சொல்கிறது? வேறு மாதிரி வேறு ஏதாவது சொல்லலாமா? ஃபேர் வேல்யூ கேப்னா இவ்வளோ தான் ப்ரோ. சரி விடுங்க, நானே சொல்லிட்டா? கேட்குதுல்ல என் வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல? எல்லாருக்கும் எல்லோரும் கவனிக்கிறீங்களா? நோட்லாம் வச்சுருக்கீங்களா? சரி, நான் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் ஷேர் தெரியுதா? ஹலோ, ஒரே நிமிஷம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது யாருக்கும் தெரியலையா? சொல்ல வேண்டியதானே? ஏன் யாருமே சொல்லலை? சரி, இப்போ ஒரு இருங்க, ஒரு கேண்டில் வரையலாம். நம்ம பையர் கேண்டில், திரும்பி ஒரு பையர் கேண்டில், திருப்பி ஒரு பையர் கேண்டில். சரி, இப்போது ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி நடக்குது, எதனால் நடக்குதுன்றத ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 கேண்டில் ஆஃப் பையரோ இல்லாட்டி செல்லரோ, இல்லாட்டி செல்லர் வித் மிக்ஸ்டு வித் பையரோ, இல்லாட்டி பையர் மிக்ஸ்டு வித் செல்லரோ, ரெண்டுமே எடுக்கலாம். சரிங்களா? ஃபேர் வேல்யூ கேப் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்னா, நம்மளுக்கு அதிகப்படியான உடம்பு, இந்த விக்கு இல்லாமல் உடம்பு அதிகமாக இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து அதிகப்படியான ஒரு ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகி நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்னு நடக்கும். இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நம்மளோட இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அப்போ திடீர்னு அவங்க ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து போட்டாங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ன்ற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான விஷயம் அவங்களா கூட இருக்கலாம். ஏன்னா அதிகப்படியான ஒரு பண வரவு அந்த இடத்துல வந்து நடக்குது. கரெக்டாக? அப்போது நம்ம அந்த கேப்பை வந்து அதிகப்படியான பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணத்தை வந்து எடுக்கிறதுக்காக மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணலாம். இல்லாட்டி இதை வேறு மாதிரி என்ன சொல்கிறோன்னா, இதான் என்னோடய கிணறு, இந்த கிணத்துக்குள்ளே திரும்பி மார்க்கெட் வந்து தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு இதாக லாங்குவேஜாக சொல்லலாம். சரிங்களா? நம்மளுக்கு ரெண்டு வகையாக நம்ம வந்து இந்த இதை வந்து புரிஞ்சுக்கலாம், ஃபேர் வேல்யூ கேப்பை. ஓகேவா? இப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து கிரியேட் ஆகுதுன்னா, ஒன்று மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும், எனக்கு இது கிட்ட வந்துட்டு இதை வந்து எனக்கு லைட்டாக தொட்டுட்டு இந்த பாதி காசை எடுத்துகிட்டு ரிவர்ஸ் பண்ணும். இல்லாட்டி இந்த பாதி காசை எடுத்துகிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு திரும்பி உள்ளே வரும் பார்த்தீங்களா, முழு காசை எடுத்துகிட்டு ரிவர்ஸ் பண்ணும். அப்படியும் இல்லாட்டி இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பக்கத்துலேயே இருக்குன்னா அங்கே இருக்கிற காசை தூக்கிட்டு ரிவர்ஸ் பண்ணும். இப்போ தான் வந்து ஒரு கொஸ்டின். சரிங்களா? உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது இங்கே மார்க் பண்ணியிருக்கிற ஏரியா என்ன? டிமாண்டு. சரி, டிமாண்டு கரெக்டு, டிமாண்டு. சரிங்களா? ஒரு பிளாக் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ மார்க்கெட் இதை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகுமா, இதை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகுமா? ஓகே, வேறு யாராவது சொல்லுங்களேன். அப்படியா? டிமாண்ட் தொட்டுட்டு தான் ஆகுமா? ஆல்ரெடி டிமாண்ட்ல இருக்க காசு மேபி எடுத்துக்கலாம், அதனால ஃபேர் வேல்யூ இருக்குதுல, அந்த கேப்ல இருக்க காசு மட்டும் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் ப்ரோ. சரி சதீஷ் ப்ரோ, ஓகே. வேற தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆயிட்டு திரும்ப டிமாண்ட் தொட்டுட்டு போலாம் ப்ரோ. ஓகே, நான் அதான் கேட்குறேன். ஒன்று என்னோட டிமாண்டை தொட்டுட்டு போகணுமா, இல்லாட்டி என் ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்டு போகணுமா? டிமாண்டை தான் ப்ரோ தொடும். சரி, டிமாண்டை தொடும். இன்னும் வேற யாராவது சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ரெண்டுத்தையுமே டச் பண்ணு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூல இருக்க மணியை ஸ்வைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிமாண்ட். ஓகே, சரி. இப்போ வந்து சொன்னது கரெக்டு. சரிங்களா? இப்போது டிமாண்டை தொட்டுட்டு தான் மார்க்கெட் எனக்கு மூவ் ஆகும். எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக், இந்த ஒரு பிளாக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒரு எஃப்இஜி இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த எஃப்இஜியில் இருக்கிற காசை கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போய்ட்டு ஆர்டர் பிளாக்குக்கு வந்து தான் ஆகணும் மார்க்கெட். அப்போ எஃப்இஜியும் ஆர்டர் பிளாக்கும் இருந்தால் நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு வர விட்டு தான் ரிவர்சல் எடுக்கணும். எஃப்இஜிலே ரிவர்ஸ் எடுத்துடக்கூடாது.
எஃப்இஜியும் ஆர்டர் பிளாக்கும் பக்கத்தில் இருந்தால் ஆர்டர் பிளாக் வர விட்டு தான் ரிவர்சல் எடுக்கணும். சரிங்களா? டிமாண்டுக்கோ இல்லாட்டி சப்ளைக்கோ வர வச்சு தான் ரிவர்சல் எடுக்கணும். சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? எனக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒரு டிமாண்ட் ஜோனும் சப்ளை ஜோனும் இருக்குன்னா என்னோட டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனை தொட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ரிவர்ஸ் கொடுக்கறது கம்மியாயிடும் அந்த டைமு. புரியுதா? சரி, இப்போது இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நான் வெறும் ½ ஹவர்லாம் முடிச்சிடுவேன். சரிங்களா? இதெல்லாம் பெருசாலாம் வளவலன்லாம் இழுத்துட்டு இருக்க மாட்டேன். ஓகே, எப்படி ட்ரேடிங் வியூவில் பார்க்கலாமா கோடெக்ஸில் பார்க்கலாமா நீங்கள் சொல்லுங்கள். கோடெக்ஸா? சரி சரி, கோடெக்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. சரி, கோடெக்ஸ் பார்த்துடலாம். அதனாலேயே சரி, என்னையா அது கோளாராக இருக்குது. இது நம்ம ஈவினிங் அனாலிசிஸ் பண்ணது. விஐபி யாரெல்லாம் இருந்தீங்க விஐபி குரூப்பில், அவங்க அந்த ட்ரேடை வந்து கவனிச்சிருப்பீங்க. ஒன்று ஒன்றா எடுத்திருப்போம். பார்த்தீங்களா? பிளாக் பண்ண ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண எல்லா இடத்துக்கும் வந்திருக்கு மார்க்கெட்டு. அதே மாதிரி கீழ் பிளாக்கை மார்க் பண்ணது டே டைம் ஃப்ரேமை வந்து உடச்சிருக்கு. விஐபி பீப்புள் வந்து இன்றைக்கி இருந்தவங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாக அவங்களோட அனாலிசிஸ் பண்ணி எடுத்தது தான். ரொம்ப ஒரு மாதிரி தலையை சுற்றுற மாதிரி இருக்குல்ல அதை பார்க்குறப்போ. எனக்கே இது ஒன்றும் புரியல, எப்படி இதெல்லாம் மார்க் பண்ணேன்னு எனக்கு இப்போ தெரில கவனிச்சா. இவ்வளோ மார்க்கிங்லாம் தேவையில்லை. நீங்கள் எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்த மட்டும் இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கணும். நியர்பை மார்க்கிங்ஸை மட்டும் போட்டு வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். நான் இவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக எல்லா மார்க்கிங்கும் எடுத்து வச்சுருந்தேன் மார்க்கெட் ஃபஸ்ட்டு. நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் தலை வந்து சுற்றும் உண்மையை சொல்லணுன்னா. சரி பா, இப்போ தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை பார்க்கவே ரொம்ப கசகசன்னு இருக்கியா. சரி, எனக்கு இப்போது இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. எங்கே இருக்குது? இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நான் எடுத்துக்கலாமா? என் கேள்வி. சரி, எடுத்துக்கலாம். வேறு யார் சொல்கிறீங்க எடுத்துக்கலாமா? இருங்க ஒரே நிமிஷம். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நான் எடுத்துக்கலாமா? இல்லை ப்ரோ, அங்கே தான் ஃபில் ஆயிடுச்சு. சரி, வேற யாராவது? ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிட்டு எடுத்துக்கூடாது ப்ரோ. சரி, அப்போது ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து என்ன பண்ணியிருக்கு? ஒரு விக்கு விட்டு எடுத்துருச்சா, கை விட்டு எடுத்துன்னு போயிடுச்சா? அப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்த ஃபேர் வேல்யூ கேப் பக்கத்துலேயே நியர்பை பார்ப்போமா? இருங்க. சரி, இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பு எனக்கு இப்போ இருக்குது. அப்போது என்ன பண்ணியிருக்கான்? ஒரு செல்லர் கேண்டில் லைட்டாக கால் விட்டு எடுத்துன்னு போயிட்டான். கரெக்டாக? இருந்தாலும் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இன்னும் இதை கீழே வந்து ஃபில்லப் பண்ணிட்டு தான் போவான்னு தோணுது. பார்க்கலாமா? எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் பக்கத்தில் இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் அப் போகுது, இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அடுத்து திரும்பி டவுன் வருது, இங்கே இருக்கீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு என்ட்ரி எடுத்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில்லப் பண்ணுறதுக்காக ஒரு என்ட்ரி எடுங்க. சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? நியர்பை ஃபேர் வேல்யூ கேப்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல போகிறேன். சரிங்களா? நியர்பை ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் தொட்டோன்னே ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரு நியர்பை ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது நான் ஃபேர் வேல்யூ கேப்பு, எனக்கு இதை தொட்டோன்னே வந்து ஒரு ரிவர்சலுக்கான ட்ரேடு வந்து எடுக்கலாம். அதான் வந்து ஒரு ட்ரிக்கு. இது நான் யூஸ் பண்ணுறது. சரியா? பர்சனலாக யூஸ் பண்ணுறது இது. அதே மாதிரி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு எனக்கு மார்க்கெட் மேலே போவான் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி தோணுது ப்ரோ அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் வரைங்க. ட்ரெண்ட் லைனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுமா மார்க்கெட்டு? அப்போ வந்து கீழே வந்துட்டு மேலே போவான் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. சரிங்களா? அப்போ மார்க்கெட்டை ஜஸ்ட்டு நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்? கேப்சர் தான் பண்ண முடியும், அனாலிசிஸ் தான் பண்ண முடியும் நம்மளால். தவிர்த்து நம்ம வந்து எப்படிலாம் அனாலிசிஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றது தான் நம்மளோட கையில் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு ட்ரெண்டு படி ஓடும் அப்படின்ற ஒரு
தோணுது எனக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், திரும்பி இப்படி கீழே வந்துட்டு மேலே போவான், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுப்பான் அப்படின்றது எனக்கு தோணுது. சரியா? இப்போது என் கேள்வி என்னென்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குது. எனக்கு எதை என்ன பண்ணுவான் இப்போ எனக்கு இப்போ மார்க்கெட் எங்கே வரும் எனக்கு? ஆர்டர் பிளாக் தான் வரும். எஃப்இஜி ஸ்வீப் பண்ணிட்டு ஆர்டர் பிளாக். சரி, ஆமா ப்ரோ. இப்போ நான் ஒன்று சொல்லிட்டா, இது வந்து ஆர்டர் பிளாக் வராதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? எஃப்இஜி எனக்கு இங்கே இருக்குது, கரெக்டாக கேட்குதா நான் பேசுகிறது? எஃப்இஜி எனக்கு இங்கே இருக்குது, கரெக்டாக. அந்த எஃப்இஜி வந்து பெரிய எக்ஸாஷன் கேண்டில், பெரிய கேண்டிலால் உருவாயிருக்கு. அதிகப்படியான பணம் அந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா? ட்ரெண்ட் லைன் எனக்கு இங்கே இருக்குது. இப்போது இது ஆர்டர் பிளாக்குக்கு வந்துருச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இன்வாலிட் ஆகிடும்ல. அப் ட்ரெண்டில் கீழே தானே பணம் இருக்கும். அப்போ கீழே இருக்கிற பணம்ன்றது அந்த இன்வாலிட் ஆகிடுமே. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டும் மிட்டிகேட் ஆகிட்டு போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதா? எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டும் மிட்டிகேட் ஆகிட்டு போகும். இல்லாட்டி இன்னும் கீழே வந்துருச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற பணம் வந்து காலி ஆகிடுமே, இந்த இடத்துல இருக்கிற பணம் வந்து போயிடுமே. அப்போ வந்து இது வந்து ஒரு இன்வேலிட் ஆகிடும். நம்ம திரும்பி மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு அப்பு போயிட்டு கீழே வருதுன்னா அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாதில்ல. ஒரு ட்ரெண்ட் லைன் படி மார்க்கெட் மூவ் ஆகணும்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு அப் ட்ரெண்ட் போகுதுன்னா. அதனால அதுக்கு ஆர்டர் பிளாக்குக்கு வராது அப்படின்றத நான் சொல்கிறேன். புரியுதா? சரி, அப்போ இந்த எஃப்இஜியை எனக்கு கை விட்டு எவ்வளோ முடியுமோ எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. சரியா? எனக்கு தெரியும், ஆனால் இந்த எஃப்இஜி திரும்பி கீழே வரும்ன்ட்டு. ஏன்னா இந்த எஃப்இஜியில் என்ன நடக்குது, பாதி பர்சன்டேஜ் இன்னும் இருக்குது, 50% தான் காலியாக இருக்குது. இன்னும் இந்த 50% யார் எடுப்பா? வருவான் கண்டிப்பாக மார்க்கெட்டு. சரியா? ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த இடத்துக்கு வரணுன்ற அவசியம் இப்போ கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு எங்கே எஃப்இஜி இருக்குது அப்படின்றத அவன் கவனிச்சுட்டு போகிறான். சரியா? இப்போ மேலே இருக்கிற எஃப்இஜியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கவனிப்போமே. இந்த இடத்துல இருக்கிற எஃப்இஜி வந்து இன்வேலிட் ஆகிடுச்சுன்னு சொன்னோம், கரெக்டாக? ஆனால் இதில் வந்து ஒரு குட்டி துளி பணம் இருக்குது, கவனிச்சிங்களா? அதை எடுத்துட்டான். சரிங்களா? அதை எடுத்துட்டான் ஃபஸ்ட்டு போயிட்டு. ஓகேவா? இருக்கிற பணத்தை வச்சு அதை போயிட்டான் அந்த இடத்துக்கு. திரும்பி என்ன பண்ணுறான்னா மேபி இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுப்பான். சரிங்களா? மேபி இந்த கேண்டில் எனக்கு ரிவர்சல் கொடுப்பான். ஆனால் அது மைன்யூட்டான ஃபேர் வேல்யூ கேப்பு. சரிங்களா? அடுத்து வெயிட் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த இடத்துல ரிவர்சல் கொடுத்தானா சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த துளியூண்டு ஒரு காசுக்காக. சரி. அடுத்து இப்போ என்ன நடக்குதுன்னா பக்கத்துலேயே இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்கு. கவனிச்சிங்களா? நல்லா பாருங்கள், 3 பையர் 3 செல்லர் இருந்தால் தான் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பையரோட செல்லர் மிக்ஸ் ஆனால் கூட நம்ம ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபைட்டிங்காக இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு எப்படி 50-50 சான்ஸ் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது, நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது. இதான் எல்லோ, கரெக்டாக? இந்த லோ க்ரியேட் ஆகிறதுக்கான காரணம் இந்த செல்லர், கரெக்டாக? அப்போது மார்க்கெட் இங்கே வந்துட்டு எனக்கு மேலே போவான். இது என் ஆர்டர் பிளாக். மைன்யூட்டான கேப்சரிங்ஸ் இதெல்லாம். என் ஃபேர் வேல்யூ கேப் ஃபில்லப் பண்ணிட்டான். மேபி எனக்கு இங்கே வரைக்கும் வந்துட்டு மேலே போவான். இல்லாட்டி இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயே ரிவர்சல் கொடுப்பான். ஃபேர் வேல்யூ கேப்லேயே ஒரு ரிவர்சல் ட்ரேட் நம்ம எடுத்து பார்க்கலாம். மேபி இது ஒர்க் அவுட் ஆகலைன்ற போது நம்ம என்ன பண்ணணும்னா, சரி, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்கிற பிளாக்குக்கு வர விட்டு எடுக்கணும். ஏன்னா காசு எங்கே இருக்குது, இந்த இடத்துல தானே இருக்குது காசு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு ரிவர்சல் எடுக்கலாம். இல்லாட்டி ஃபேர் வேல்யூ கேப் வர வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் கூட நம்ம ரிவர்சல் எடுக்கலாம். சரி, நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்கள். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கரெக்டு தான். ஆனால் ஆர்டர் பிளாக்கில் ஃபஸ்ட்டு டச் ஆனோன்னே எடுக்கணுமானா ஃபஸ்ட்டு விக்கு விட்டுருக்கான்றதை பார்க்கணும். பாதி விக்கு விட்டுருந்துன்னா கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் கொடுக்கும். முழுசாக விட்டுருச்சுன்னா நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கறது வந்து கம்மி தான். புரியுதா? 90% அடிச்சிருச்சுன்னா 10%க்காக நீங்கள் அந்த ட்ரேடை ஃபில்லப் பண்ணணும்னு எடுத்தீங்கன்னா காலி ஆயிடுவீங்க. புரியுதா? சரி, இப்போது திருப்பி வந்து எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணல, கரெக்டாக? அப்போ மார்க்கெட் வந்து எனக்கு என்ன பண்ணுறான், திரும்பி ஒரு சைடு வே மூவ் கொடுக்குற மாதிரி எனக்கு மூவ் ஆகிறான். கன்சாலிடேட் ஆகலாம் மேபி மார்க்கெட்டு. ஏதாவது ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகுதுன்னா
அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? சரி, இங்கே இருக்கிற இதை பற்றி நம்ம எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரலாம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? தெரியுதா? சரி, இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்துட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கானா ட்ரேடு, ப்ராஃபிட் ஆகிருக்குமா? திரும்பி இதுக்குள்ளே வந்தோடனே ஒரு ரிவர்சல் எடுப்பீங்க, லாஸ் ஆகிருக்குமா? இதுக்கு இந்த லாஸுக்கான ரீசன் நான் சொல்லிட்டா? ஃபேர் வேல்யூ கேப் பக்கத்துலேயே ஆர்டர் பிளாக் இருக்கா, சப்ளை இருக்கா? அப்போ இதை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? அப்போது நம்ம ஆர்டர் பிளாக்குள்ளே வர வச்சுட்டு தான் அந்த என்ட்ரியை நம்ம எடுக்கணும். பக்கத்தில் ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒரு சப்ளையோ இல்லாட்டி ஒரு டிமாண்டோ இருந்ததுன்னா அதுக்குள்ளே வர வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும். புரியுதா? சரி, நான் சொல்கிறது யாருக்கா புரியுதா? ஏன்னா இந்த வாட்டி உங்களுக்கு ஏதாவது குழம்பிச்சுன்னா நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபேர் வேல்யூ கேப்பை வேறு எப்படிலாம் மார்க் பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன். எல்லா கலர் கேண்டில்ஸ்லையும் மார்க் பண்ணலாம். 2 செல்லர் கேண்டில் வருது, ஒரு பையர் வந்தால் கூட நம்ம மார்க் பண்ணலாம். இல்லாட்டி 2 பையர் வருது, ஒரு செல்லர் வந்தால் கூட நம்ம மார்க் பண்ணலாம். அப்படி இருக்கிற இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போது இந்த கீழே இருக்கிற விக்கும் இதோட மேலே இருக்கிற தலையும் நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஒரு செல்லருக்கு. இதே மாதிரி ஒரு பையருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இதோட தலையும் ஃபஸ்ட்டு கேண்டிலோட தலையும் லாஸ்ட்டு கேண்டிலோட காலையும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு கேண்டிலோட தலையையும் தேர்ட் கேண்டிலோட காலையும் வந்து மார்க் பண்ணுறேன். அதான் என் ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா? இன்னொன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புல்லிஷ், நல்லா கேட்டுக்கோங்க, கேட்குதா நான் பேசுகிறது? ஒரு புல்லிஷ் தொடர்ந்து வருதுன்னா இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, நான் இங்கே வந்தோடனே ரிவர்ஸ் எடுக்க போகிறேன்னு நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு தொடர்ந்து யார் வந்திருக்கா? டிமாண்ட் வே வந்திருக்கான், டிமாண்ட் ஜோன் இல்லை. கரெக்டாக? அப்போ அந்த மாதிரி வே வந்தால் நம்ம வந்து ரிவர்சலுக்கான என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது. டிமாண்ட் வே தொடர்ந்து வந்திருக்கான் பையர்ஸ், இல்லாட்டி தொடர்ந்து செல்லர் வந்திருக்கானா அந்த இடத்துல இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது பக்கத்துலேயே எப்படியும் ஆர்டர் பிளாக் இருக்கும், நம்மளுக்கு அது பக்கத்துலேயே இருக்கும் ஆர்டர் பிளாக்கு. இப்போ தொடர்ந்து செல்லர் வரானா ஆர்டர் பிளாக் இருக்கா? எப்படியும் இந்த மாதிரி டிமாண்ட் வே டிமாண்ட் ஜோன் வரான், டிமாண்ட் வே சப்ளை வே வரானா தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு ஆர்டர் பிளாக்குன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போது வேறு இங்கே யாராவது சொல்லுங்களேன், இந்த இடத்துல எனக்கு எங்கே இருக்கான் எஃப்இஜி? சொல்லுங்கள், எந்த கேண்டில் எடுக்கணும்? சரி, ஃபஸ்ட்டு கேண்டில். ஓகே, அடுத்து எஃப்இஜி எங்கே எடுக்கலாம்? இந்த எஃப்இஜி எடுக்கலாமா? கரெக்டு. அடுத்து திரும்பி இந்த எஃப்இஜி எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஏன் எடுக்கக்கூடாதுன்னா இதில் விக்கே இல்லை சுத்தமாக. அப்போ இந்த விக்கே இல்லாத கேண்டிலில் ப்ரைஸ் வேல்யூ கிடையாது, மர்போசோ கேண்டில். சரியா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேண்டில்லையாவது விக்கு கனெக்ட் ஆகிருக்கணும். சரிங்களா? இந்த ஒரு கேண்டிலில் விக் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த கேண்டிலில் கனெக்ட் ஆகலை. ஆனால் இதில் பாருங்களேன், இதில் நடுவில் விக்கு சுத்தமாகவே இல்லை. இது சென்டர் கேண்டில் இது. அப்போ இந்த இடத்துல எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது கம்மி தான் மார்க்கெட்டு. ஓகேவா? சரி, இப்போது எனக்கு வந்து கீழே இறங்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஃபேர் வேல்யூ கேப் ஃபில்லப் பண்ணிட்டானா? ஃபஸ்ட்டு ஃபுல்லப் பண்ணிட்டானா? ஃபில்லப் பண்ணிட்டு கீழே போயிட்டான். திரும்பி வந்து எனக்கு ரீடெஸ்ட் இன்னும் கொடுக்கல. அடுத்த விஷயங்கள் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப்பில் உங்களுக்கு வேறு என்ன நான் சொல்லித்தரலாம் அப்படின்னு நீங்கள் கவனிக்கிறீங்க. ஒரே நிமிஷம் வருங்க, வேறு எதாவது அசட் எதாவது ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ லைவ் அசட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஓகே, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஆனால் ஃபைட்டிங்கான ஒரு ஃபேர் வேல்யூ கேப். கவனிச்சிங்களா? தெரியுதா? இது எக்ஸாஷன் கேண்டில்னு வாங்க. எக்ஸாஷன் கேண்டில்னால் பெரிய கேண்டில். சரிங்களா? இப்போது இதுக்குள்ளே வந்து பாதி காசை வந்து அடிச்சிருச்சு மார்க்கெட்டு, மீதி காசை அடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், ஒரு ட்ரேடை வந்து என்ன தெரியுமா பண்ணலாம், இப்போ வந்து இந்த ட்ரேடை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேணாம், 5 மினிட்ஸ்க்கு ஒரு அப்பு போட்டு விடலாமா?
ஏன் இந்த 5 மினிட்ஸ் கப்பு போட்டோம் நம்ம? ஃபேர் வேல்யூ கேப் ஃபில்லப் பண்ணணும்னு போட்டோமா? மீதி காசு கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு வந்து யார் வந்திருக்கா? டிமாண்ட் வே வந்திருக்கான். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுறது நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ட்ரேடு. ஆனால் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான், கவனிச்சிங்களா? ஆனால் எடுக்கக்கூடாது நம்ம. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா ஆர்டர் பிளாக் இருக்குது பக்கத்துலேயே. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கு தள்ளி இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை வேணால் எடுக்கலாம். ஆனால் ஆர்டர் பிளாக் பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு. இவனை வந்து கேப்சர் பண்ணாதீங்க. இவனை வேணால் கூட கேப்சர் பண்ணிக்கோங்க, இவனை கேப்சர் பண்ணாதீங்க. சரியா? சரி. இப்போது ஆனால் இந்த இடத்துல இருக்கிற எஃப்இஜி வந்து எனக்கு ஒரு ஃபைட்டிங்னா என்ன அர்த்தம்? எனக்கு பாடி இருக்கிற எஃப்இஜி தான் அதிக பவர்ஃபுல்னு நான் சொன்னேன். கரெக்டாக? அப்போ எனக்கு இதில் பாடி வந்து கம்மியாக தான் இருக்குது. எனக்கு 50-50 சான்ஸ் தான் இந்த எஃப்இஜி வந்து எடுக்கிறதுக்கு. ஓகேவா? சரி. வேறு ஏதாவது அசெட் பார்ப்போமா? அதே மாதிரி வெயிட் பண்ணுங்கள். சரி, எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸாஷன் கேண்டில் வந்திருக்கு அதிசயமாக. என்ன கதைன்னு தெரிலையே. ஆஹா, கரெக்ட். ஐயோ, ஏதோ ஒரு கர்மத்தை கிளிக் பண்ணி விட்டேன். என்னையா அது? போயிடுச்சு. நம்ம இப்போ என்ன தெரியுமா பண்ணுறோம்? நான் ஒரு டேட்டா ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் பண்ணுதா? பண்ணியிருக்கா? ரெக்டாங்கிள் மார்க் பண்ணலாம் ப்ரோ. நான் வந்து சும்மா டேட்டா ரேஞ்ச் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா இதில் 50-50 காமிக்கும்ல, நடுவு லைன் காமிக்குதுல, அதுக்காக எடுத்திருக்கேன். அப்போ இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல மார்க்கெட். கவனிச்சிங்களா? மார்க்கெட் வந்து அவன் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கான், ஆனால் ஃபைட்டிங் கொடுத்துட்ருக்கான். ஏன் அந்த ஃபைட்டிங் நடந்திருக்கு? கரெக்ட். இப்போ தான் இங்கே தான் ஒரு ஹைலைட்டு. இந்த பெரிய செல்லர் இருக்கான் பார்த்தீங்களா? எங்கேயா அது நவுத்தவும் முடியல என்னால். ஷோ, இருங்க, எனக்கு புரியல என்ன ஆச்சுன்ட்டு. செம்மையாக காண்டேத்துது இது. லேப்டாப்பில் சொல்லி கொடுத்துருந்தா ஈஸியாக வந்துட்டுருக்கோம் போல். தப்பான்ட்டேன். பிசி ஆன் பண்ணிகிட்ருக்கணும். ஓகே. இந்த செல்லர் இருக்கான் பார்த்தீங்களா? இவனால் தானே நம்மளுக்கு இந்த வே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல தானே காசு இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ட்ரேட் எடுத்து நம்ம வந்து அடுத்த என்ட்ரியை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். புரியுதா? அப்போது எனக்கு மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரிவர்சல் நான் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா இது எஃப்இஜினா எஃப்இஜி பக்கத்துலேயே ஆர்டர் பிளாக் இருக்கா? பெரிய ஆர்டர் பிளாக் தான். இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே தான் எஃப்இஜியே இருக்குது. புரியுதா? சரி, இப்போ இதை ஃபில்லப் ஆவான்னு சொல்லிட்டு நம்ம 2 மினிட்ஸ் ட்ரேட் நம்ம எடுத்திருக்கோம். சரியா? அதே மாதிரி யூஎஸ்டி டிஇசெட்டி போய் பார்த்துட்டு வரலாமா? சாரி, டிஇசெட்டியா என்ன கரமோது? ரெண்டுமே டிஇசெட்டியில் எடுத்தேன் நான். என்னையா அது? ஓ, 2 என்ட்ரி. யூஎஸ்டி பிஆர்லா. என்னையா அது? தொட்டா வரமாட்டேங்குது, காண்டேத்துது. சரி, இப்போது பிஆர்எல் என்ன பண்ணிகிட்ருக்கான்? எஃப்இஜி நோக்கி போயிட்டுருக்கானா? தெரியுதா? ஓகே. அப்போது நம்மளுக்கு வந்து பிஆர்எல் வின் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. டிஇசெட்டி வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு அசட்டு. அந்த ஃபாஸ்ட் மூவிங்லேயும் நம்மளுக்கு சான்சஸ் 50-50 தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, ஒரு செகண்டில் மேலே போயிருக்கு. அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அசட். பார்த்தீங்களா? ரொம்ப ஸ்பீடாக வந்து இறங்கியேருது. ஓகே, லெட்ஸ் சி. இப்போ வந்து இதை நான் 1 மினிட்டாக மாற்றிக்கிறேன். ஏன் இதை 1 மினிட்டாக மாற்றுறேன்னா, என் ஆர்டர் பிளாக்கை வந்து தொட்டுருச்சு, என் பணம் இருக்கிற ஏரியாவை வந்து தொட்டுருச்சு. கரெக்டாக? என் பிளாக். அடுத்து நம்ம ரிவர்சலுக்கான ட்ரேட் நம்ம போகலாமா? வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுங்க. என்னையா அது? தொட்டால் வர மாட்டேங்குது. சரி, நம்மளுக்கு இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆக்சுவலி. ஆனால் வந்து நம்ம லேட்டாக என்ட்ரி எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த 2 மினிட்ஸ் சென்டரில் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. கரெக்டாக?
தப்பு பண்ணிட்டேன். சரி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எடுத்தது ஏன்னு புரிஞ்சுதா? இது ஃபில் ஆகும்னு நான் எடுத்தேன். இங்கே வந்தோடனே நம்ம எடுத்துடணும் ஃபில் ஆகும்ன்ட்டு. புரியுதா? அந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டோன்னு எடுத்துடணுமா? ஆர்டர் பிளாக்கை தொட்டோன்னே எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எஃப்இஜி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். எஃப்இஜி இருக்கிறதுனால மட்டும் நான் சொல்கிறேன். புரியுதா? எஃப்இஜியும் ஆர்டர் பிளாக்கும் சேர்ந்து இருக்குது நம்மளுக்கு. அதனால நான் சொல்கிறேன் ஆர்டர் பிளாக்கை தொடுறதுக்காக எடுக்கணும் அப்படின்ட்டு. பக்கத்தில் வந்தோடனே ஒரு எஃப்இஜி இருக்குன்னா நம்மளுக்கு ஒன்று இதான் என் எஃப்இஜி. சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. மார்க்கெட் இங்கே வந்துட்டு ஒரு ரிவர்சல் ட்ரை பண்ணலாம். இதுக்குள்ளே லைட்டாக கை விட்டுருமா? அடுத்து இங்கே தொட்டதுக்கப்புறம் திரும்பி வந்து வெயிட் பண்ணுறோம். திரும்பி இங்கே உள்ளுக்குள்ளே வரோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து இது தொட்டோன்னே இங்கே வந்து ஒரு ரிவர்சல் போகலாம். இதே ஆர்டர் பிளாக் கீழே இருந்ததுன்னா, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்ததுன்னா இங்கே வரைக்கும் வரோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். அப்போ ஆர்டர் பிளாக் வர வச்சுட்டு இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். அப்போது நம்மளுக்கு எஃப்இஜி இருந்தால் நம்மளுக்கு 1 2 3 4 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. வெறும் எஃப்இஜி இருந்தால் சப்போஸ் இந்த 4 ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து 3 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நம்மளுக்கு 1 ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் 2 ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஃபிட் ஆகிடும் கண்டிப்பாக. கரெக்டாக? இந்த ரிவர்சல்லோ ஃபில்லிங்கோ. புரியுதா? அப்புறம் ஆர்டர் பிளாக்கோ சேர்ந்து இருந்ததுன்னா இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரிவர்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பார்த்தீங்களா? ரிவர்ஸ் ஆயிருக்கா நான் சொன்ன மாதிரி? அப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு எஃப்இஜியும் ஆர்டர் பிளாக்கும் கலந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்துல. கரெக்டா? ஓகே. ஸோ இதில் வந்து யாருக்காவது டவுட் இருக்கா? கிளியரா? இருங்க, அதான் நாளைக்கு தான் ஆர்டர் பிளாக் தான். நீங்கள் இப்போதைக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் பிளாக் உங்களுக்கு நாளைக்கு அந்த டாபிக் நான் சொல்ல மாட்டேன். இப்போ இதான் வந்து எனக்கு என்ன ஏரியா? ஃபேர் வேல்யூ கேப்பா? அப்போது டிமாண்ட் பிளாக்குன்னு நம்ம இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ஆர்டர் பிளாக்கோட டைப்ஸை பார்க்கலாம். சரிங்களா? சரி. இப்போ வந்து இதில் ஏதாவது ட்ரேட் எடுத்து பார்ப்போமா? வரீங்களா? என் எஃப்இஜி வந்து இங்கே இருக்குது. மேபி என் எஃப்இஜிக்குள்ளே வந்துருச்சு. கை விட்டுருச்சு. கை விட்டான் பையன். ஒரு டவுன் எடுக்கிறேன். ஏன் விழ மாட்டேங்குது? விழுந்தா 10 வாட்டி விழுது, இல்லாட்டி விழவும் மாட்டேங்குது. சரி, ஏன் இதை எடுத்தேன்? யாராவது சொல்லுங்களேன். கை விட்டோன்னே ஒரு ரிவர்சல் எடுத்தேனா? பார்ப்போம் இந்த ரிவர்சல் வின் ஆகுதான்னு பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் எனக்கு என்னது? ஃபைட்டிங். கரெக்டு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வின்னிங் வந்து 50-50. அப்போ லோ அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆனால் வந்து இங்கே தான் இன்னொரு பிரச்சனை. நம்ம இங்கே ஆர்டர் பிளாக் இருக்கே, கவனிச்சிங்களா? இவனால தானே எனக்கு செல்லர் வந்திருக்கான். நான் கவனிக்கல பாருங்க. புரியுதா? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்? கரெக்டு. இப்போ வெயிட் பண்ணலாம். மார்டிங்கல் வந்து யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஆனால் உங்களோட மூமெண்ட் பார்க்கணும், கேண்டலோட மூமெண்ட்டு. எனக்கு வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு ரிவர்சல் எடுக்கலாம். தாண்டி முடிஞ்சதுன்னா நம்ம ரிவர்சல் எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஏன் ப்ரோ இங்கே ரிவர்சல் எடுத்திருக்கீங்க நீங்கள் கேட்பீங்க. கரெக்டாக உங்களுக்கு எடுத்து காமிக்கணுன்றதுக்கு தான் எடுத்தேன். ஏன்னா இது அதிகமான நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு. லைட்டாக கொஞ்சோண்டு வெளியே வந்தால் நம்ம வந்து எடுக்கலாம். புரியுதா? இது அதிகப்படியான பாடியை வெளியே விட்டுருக்கா. அப்போ முன்னேறி போக தான் ட்ரை பண்ணுது. ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கம்மி தான். அதுவும் இந்த அசட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய கேண்டில். கவனிச்சிங்களா? எல்லாமே பெரிய கேண்டில் தான். கரெக்டு. ஸோ பார்க்கலாம். கரெக்ட். இப்போது வந்து எனக்கு இப்போ பார்ப்போமே. மார்க்கெட் இப்போ என்ன சைடு வேலை இருக்கா? ஒரு அப் ட்ரெண்ட் போகுதா? சரி, இப்போ வந்து மார்க்கெட் எனக்கு என் ஹையை உடைக்கிற இடம் என் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கரெக்டாக? இந்த இடம் என் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு,
இந்த இடம் என் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த இடம் என் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? கரெக்ட். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கான். ஆனால் இங்கே இருக்கிற காசை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். அப்போ இது என்னது, இன்டியூஸ் ஆகிருக்கா? இன்டியூஸ்மெண்ட் இன்டியூஸ் ஆகி மேலே போயிருக்கு. கரெக்டா? சரி, அப்போது இங்கே இருக்கிற எல்லா காசையும் வந்து சரி இங்கே 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 அப்போ இங்கே எதுவுமே காசு இல்லை, இங்கே இருக்கிற எல்லா காசும் இங்கே இருக்குது. கரெக்டாக? இல்லை, அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே இருக்குது நம்மளுக்கு காசு. இந்த 2 இடத்துல மட்டும்தான் காசு இருக்குது நம்மளுக்கு. சரி, இப்போ நம்ம வந்து இப்போது மார்க்கெட் எதை நோக்கி ஓடுறான்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வேறு எங்கேயாவது மார்க்கெட்டில் எஃப்விஜி இருக்கா ஏதாவது கவனிக்கலாம். அடுத்து என்னோடய சோச் லைனை வந்து தொட வருது மார்க்கெட்டு. ஆனால் இதில் ரீடெஸ்ட் எடுக்கிறது வந்து ரீடெஸ்ட்னால் நம்ம ரிவர்சல் ட்ரேடு திருப்பி எடுக்கிறதுன்றது கொஞ்சம் ஒரு டவுட்டான விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் நிறையா வாட்டி அந்த லைனை தாண்டி தாண்டி போயிட்டு வந்துருச்சு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மேபி இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லைன் இருக்குது தெரியுமா, இதை உடைக்க விட்டு திரும்பி இங்கே வர வச்சு எடுக்கலாம். புரியுதா? ஓகே. ஓகே, இப்போது நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போமே ஃபேர் வேல்யூ கேப்ஸ்க்கு. இதுலேயும் எனக்கு ரொம்ப மார்க்கெட் இன்றைக்கி என்ன நைட்டு ரொம்ப வாலட்டைலாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரே கன்சாலிடேட்டாக விக்கா அந்த மாதிரியே மூவ் ஆகுது. ஒரு க்ளீன் மூவே இல்லையா? சரி, இவனையும் பார்க்க முடியாது. இங்கே வந்து உடனே வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது எடுக்கலான்றதை மட்டும் யோசிச்சிடாதீங்க, சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து ஏன் இங்கே கூட தான் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஆனால் வந்து தொட்டுட்டு போயிருக்கு, ஒத்துக்கிறேன் நான். ஆனால் எப்போவுமே தொடும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ரைஸ் வேல்யூ மீறி நம்மளுக்கு மூவ் ஆச்சுன்னா மட்டும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இருங்க, இங்கே இருக்குது ப்ரைஸ் வேல்யூ இருக்குது நம்மளுக்கு. கரெக்டாக? இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது ப்ரைஸ் வேல்யூ. இந்த இடத்த இன்னும் மார்க்கெட் வரல, இங்கே தான் ஓடிட்டுருக்கான் மார்க்கெட்டு. தெரியுதா? இதுக்கு இன்னும் வரல, இதான் நம்ம லோ. இந்த லோக்கு இன்னும் வரலை. ஓகே, அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம் எஃப்இஜி இந்த மாதிரி ட்ரேட் எடுக்க பார்க்கலாம். இந்த இடத்துல எனக்கு எங்கேயாவது எஃப்இஜி கேப்சர் ஆகுதா அப்படின்றத நான் கவனிக்கிறேன். இங்கே இருக்கிற எஃப்இஜியை கம்ப்ளீட்டாக பண்ணிட்டான், எடுத்துன்னு போயிட்டான். மேபி எஃப்இஜி ஒர்க் ஆகலை, ஆனால் என் ஆர்டர் பிளாக் அப்படியே தான் இருக்குது. கரெக்டாக? என்ன அது, அவனும் முடிஞ்சிட்டானா? முடிச்சு விட்டிங்க போங்க. இருங்க, ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல வச்சுப்போம். கரெக்டாக இங்கே இருக்கான், என் ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. சரி, மார்க்கெட்டில் வேறு எங்கே எனக்கு எஃப்இஜி இருக்குன்னா இங்கே இருக்குது. கரெக்டாக? ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து ரிவர்சல் ஆயிருக்கா அப்படின்றத இப்போ செக் பண்ணலாம். ரொம்ப மைன்யூட்டான எஃப்இஜி தான், பரவாயில்ல, செக் பண்ணி தான் பார்ப்போமே. இந்த இடத்துல ஒரு ஹாரிசான்டல் லைன் மட்டும் வச்சுக்கலாம். மார்க்கெட் அதுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை எடுக்க வந்துடுதா? தெரியுதா? இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், ப்ரைஸ் வேல்யூ இல்லைனா மட்டும் எடுக்காதீங்க, ப்ரைஸ் வேல்யூ இருந்தால் எடுங்கன்னு நான் சொன்னேன்னா? ப்ரைஸ் வேல்யூனா என்னது, எனக்கு மார்க்கெட் வந்து மேலே போகுது திரும்பி கீழே வருதுன்னா, ரொம்ப டவுனில் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற எஃப்இஜியை கேப்சர் பண்ணிட்டு போகும்னு எடுக்காதீங்க. இந்த இடத்துல எனக்கு ப்ரைஸ் வேல்யூ இருந்தால் மட்டும் நீங்கள் எடுங்க. இதையும் தாண்டி இதை உடச்சிட்டு போச்சுன்னா வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ப்ரீவியஸ் மார்க்கெட் எடுத்து பாருங்கள், நம்மளுக்கு ஏதாவது கேண்டில் இருக்கா அந்த இடத்துல. இப்போ இவ்வளோ டவுனில் ஓடுது, இந்த டவுனுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் கேண்டில் இருக்குல்ல ப்ரீவியஸ் மார்க்கெட்டில், அதனால ஃபேர் வேல்யூ கேப்பை வேணால் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வேணால் போகலாம், சரிங்களா? ஓகே, இப்போ ஃபேர் வேல்யூ கேப்பு ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ட்ரி எடுத்து எனக்கு அனுப்புங்க, சரிங்களா? ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். மோஸ்ட்டாக நீங்கள் இதே 5 மினிட் ட்ரேடர்னால் 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். மேபி இங்கே வந்து நான் என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. கரெக்டாக? எனக்கு மார்க்கெட்டும் மேலே தான் போக பார்க்குது, என்னோடய இண்டிகேஷனும் மேலே தான் இருக்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்னோடய டைமிங்கை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சு ஒரு அப் எடுக்க போகிறேன். ஆனால் நான் 5 மினிட்ஸ்க்கு எடுத்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு எடுத்துப்போம் அப்பு. ஏன் 10 மினிட்ஸ் சொல்கிறீங்க ப்ரோ இந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மேலே போக ட்ரை பண்ணுது. கரெக்டாக?
எனக்கு மேலே போக ட்ரை பண்ணுறது, ஆனால் வந்து கன்சாலிடேட் ஆகுது. ஒன்று மேலே போக மாட்டேங்குது, கீழே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி தலைவலியாக நடுவுலையே கன்சாலிடேட் ஆகி மூவ் ஆகுது. ஒன்று நல்ல பையிங் மூமெண்ட் அண்ட் ப்ரெஷரோட போயிருக்கணும் கரெக்டாக. அதனால 10 மினிட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேன். மேபி இந்த 5 மினிட்ஸ்லேயே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இது கீழே வருது, திரும்பி இவ்வளோ கீழே போகிறது, திரும்பி இப்படி மேலே வருது, திரும்பி இப்படி கீழே போகிறது, திரும்பி மேலே வருது, திரும்பி கீழே போகிறதுனா எனக்கு லாஸு தானே அந்த ட்ரேடு. அதனால தான் வந்து கன்சாலிடேட் ஆகிற இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 மினிட்ஸ்க்கான ட்ரேடை ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறேன். கண்டிப்பாக காசுன்ற இது ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப்பு, உங்களுக்கே தெரியுது. இது வந்து ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் கரெக்டாக, பேரஷ் ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, ஃபுல் பாடி. ஆமாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, அந்த 5 மினிட்ஸ் எடுத்த என்ட்ரி எடுத்திருந்தா எப்படி நம்மளுக்கு கோலாராக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து மூவ் ஆகுதுன்ட்டு. சரி, நான் 10 மினிட்ஸ்லாம் எடுக்க மாட்டேன் மோஸ்ட்டாக, உங்களுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன். நான் மோஸ்ட்டாக வந்து 1 மினிட் ட்ரேடர் தான் நானே, சரிங்களா. இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? சரி, இது ஏன் இது டவுன் போகுது அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். ப்ரீவியஸில் ஆஹாஹா எங்கே இருக்குது, இங்கே இருக்கா? ஓகே, எனக்கு ப்ரீவியஸில் என்ன தெரியுதுன்னா, எனக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது கரெக்டாக, ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. பக்கத்துலேயே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் தானே அது மூவ் ஆகும். நான் வந்து ப்ரீவியஸ் எடுத்து பார்க்கலையே, நல்லா பாருங்கள். எது அதுக்கு பக்கம், அதுக்கு இங்கே இருக்கிற ஏரியா பக்கமாக. இப்போ இங்கேருந்து இது நம்ம எடுக்கிற என்ட்ரி கரெக்டாக. எனக்கு அதுக்கு வந்து கன்சாலிடேட் ஆகுதுன்னா அதுக்கு பணம் தேவை மேலே போகணுன்னாலே. அப்போது கீழே இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு தானே மேலே போகணும். இப்போ கீழே இருக்கிற பணத்தை எடுத்துருச்சு, இப்போ மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் கீழே இன்னொரு ஆர்டர் பிளாக் இருக்குது, அந்த ஆர்டர் பிளாக்கை ஃபில் பண்ணிட்டு தான் எனக்கு போகும். எங்கே ப்ரோ இருக்குது காமிங்கன்னா, இருக்கா? மார்க்கெட்டு இங்கே ஓடிட்டுருக்கான், இங்கே வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த எஃப்இஜிக்கு. புரியுதா? ஓகே, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் இது. வந்து நானே நிறைய தப்பு பண்ணுவேன் இந்த விஷயத்தில். ஆனால் எஃப்இஜி கேப்சரிங் சூப்பராக, அதில் தான் இன்றைக்கி ஃபுல் ட்ரேடாக நான் மோஸ்ட்டாக கொடுத்துருந்தேன். ஏஆர்எஸில் ஃபுல்லாக மார்க்கிங் எஃப்இஜியில் தான் இருந்தது பாதியோ. இருங்க, எஃப்இஜியில் ஏதாவது ஒரு மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்க மாட்டேனான்னு இருக்குது. இப்போன்னு பார்த்து கிடைக்க மாட்டேங்குது, எப்போவுமே அதில் தான் எடுத்துகிட்டு இருப்பேன் நான். ஷோ நல்ல, ஏன்னா ஈவினிங் டைம் சூப்பராக இருந்தது இன்றைக்கி மார்க்கெட், என்னன்னு தெரில. இப்போ கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, எனக்கு வந்து இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு நீங்கள் எடுக்கக்கூடாது, சரிங்களா. டிமாண்ட் வே. அப்போ ஆர்டர் பிளாக் வர வச்சு தான் எடுக்கணும், சரிங்களா. ரிவர்சலுக்கான என்ட்ரி நான் ட்ரை பண்ண போகிறேன் ப்ரோ, எனக்கு இங்கே ப்ரெஷர் தெரியுது, ப்ரெஷரிங் இருக்குது அப்படின்னா 70 ரூபா மினிமம் அமௌண்ட் யூஸ் பண்ணி ரிவர்சலுக்கான என்ட்ரிஸ் பாருங்கள், சரிங்களா. ஏன்னா எனக்கு இங்கே ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான், கீழே வரப்போ லைட்டாக எனக்கு ப்ரெஷர் தெரியுது ப்ரோ, நல்லா ப்ரெஷராக மூவ் ஆகுது, அப்போ அது காசு தேவைப்படுது போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் எடுங்க, சரிங்களா. நான் இதெல்லாம் இது எமோஷ்னலாக நீங்கள் தான் உணரணும், அதையும் நான் வந்து சொல்லி தர முடியாது, சொல்லிக்கிறேன், சரிங்களா. இது நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் சில விஷயம்லாம் உண்மையை சொல்லணும்னா. ஓகே, எனக்கு வந்து இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்கு. அகெயின் திரும்பி என்ன பண்ணுறேன், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து எனக்கு உள்ளே போயிடுச்சு, ஒரு டவுன் என்ட்ரி எடுக்க போகிறேன் நான். ஆனால் எனக்கு இது ஒரு ஃபைட்டிங் ஃபேர் வேல்யூ கேப் தான், இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு கீழே இன்னும் ப்ரைஸ் வேல்யூ இருக்குது. எங்கே இருக்குது? ஐயோ, 1 மினிட் எடுக்கிறது பதில் தான் 10 மினிட்ஸ் எடுத்துட்டேனா. சரி, 1 மினிட்டுக்கு எடுத்துருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், சரிங்களா. நல்ல வேலை சொன்னீங்களே ப்ரோ, நன்றி. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை உள்ளே போயிட்டு அந்த விக்கூட்டு எடுத்துருச்சா, அப்போ வந்து பாதி காசு அதுலேருந்து எடுத்துருச்சு. மிச்சம் மீதி காசை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவர்சல் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு ரிவர்சலுக்கான ஒரு ட்ரேட் நான் வந்து எடுத்தேன், சரிங்களா. ஓகே, ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து மினியாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும், புரியுதா. சின்ன சின்ன விஷயத்தை கூட உணர ஆரம்பிச்சிட்டிங்க ஃபேர் வேல்யூ கேப்லனா, அசால்ட்டாக நம்மளால் வந்து அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும், சரிங்களா. மார்க்கெட் அதுக்கு ஃபஸ்ட்டு லெவல் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்ற ஒன்றத்தை நம்ம யோசிக்கணும். இப்போ திரும்பி நான் அப் என்ட்ரி தான் எடுத்திருக்கேன். ஐயோ இருங்க, எடுக்கக்கூடாது.
ஏன் ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதை எடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ரிஸ்க்கான ஒரு ட்ரேடு தான். ஏன்னா எனக்கு கீழே இன்னும் ப்ரைஸ் வேல்யூ மிச்சம் இருக்குது. ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் எனக்கு இன்னும் இருக்குது கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஆர்டர் பிளாக் இருக்குது கரெக்டாக. ஆர்டரான ஏரியா இருக்குது எனக்கு மோஸ்ட்டாக ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. இருந்தாலும் ஆர்டர் ஏரியா இருக்குது. ப்ரைஸு எனக்கு கொடுக்கணும் திருப்பி. இந்த இடத்துல வாங்கின கடனை கொடுத்தாச்சு. சரி அப்படி இருக்குன்ற போது நான் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது சரியா. இருந்தாலும் அந்த ப்ரைஸு கொடுக்க வருதுன்னா இங்கே இருக்கிற காசை தானே எடுத்துகிட்டு போய் அது கொடுக்க போகும். கொடுத்துட்டு திரும்பி இங்கே தானே வந்தாகணும் மிச்ச காசுக்கு. பார்க்கலாம். 10 நிமிஷம் ட்ரேட் எடுத்திருக்கேன். அதான் சும்மா இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்மளுக்கு இப்போ சப்போர்ட் ஆகலை லெவல்னால் நான் இன்னொரு நாள் கூட அதில் ஃபுல்லாக ட்ரேட் எடுத்து இது காமிக்கிறேன் சரிங்களா. இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க எதுவுமே. ஓகே ஏயுடி யூஎஸ்டியில் ஒரு டவுன் என்ட்ரி எடுத்தேனா. அந்த 10 நிமிஷம் எடுத்ததா. ஷபா யோ என்னையா அது அதே விழுந்திருக்கு. நான் எதுவுமே பண்ணல. அந்த 2x தொட்டு விட்டேனா. ஷபா என்னையா அதெல்லாம் வெறுப்பேற்றிட்டுருக்கு. சரி பார்க்கலாம். எனக்கு இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்கு தெரியுதா. திரும்பி மைனர் ஃபேர் வேல்யூ கேப்பு. ஓகே 1 மினிட்கான அப் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்குன்னொடனே நம்மளுக்கு அதுக்கு போகிறதுக்கு திருப்பி வந்து காசு வரும் அப்படின்ற ஒரு இதில் நான் வந்து எடுத்திருக்கேன். பார்க்கலாம். லெட்ஸ் see. இல்லை என் சார்ட் ஏன் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அங்கே அப் என்ட்ரி இருக்குது, அங்கே டவுன் என்ட்ரி இருக்குது. ஒரு மாதிரி தலைவலிக்குது எனக்கு அதை பார்த்தாலே. அன்ஈஸியாக இருக்குது எனக்கு. அங்கங்கே ஒரு என்ட்ரி கிடக்குது. ஷோ லெட்ஸ் see. ஓகே எனக்கு இதுக்கு மேலே என்ன தெரியுமா தோணுது. இதையும் 10 நிமிஷம் எடுத்து வச்சுருக்கேனா. இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லாத மாதிரி மூவ் ஆகுது. சரி பிரச்சனை இல்லை. எனக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகிடுச்சு ப்ரோ சரிங்களா. ஏன் தெரியுமா சொல்கிறேன். எனக்கு வந்து டபுள் ஃபேர் வேல்யூ கேப் மேலே தான் இருக்குது. அதிகமான பணம் மேலே தான் இருக்குது. இருங்க அதிகமான பணம் வந்து மேலே தான் இருக்குது. கீழே கூட எனக்கு இல்லை கரெக்டாக. ஃபேர் வேல்யூ கேப் எதுவும் இல்லை எனக்கு கீழே கூட. எனக்கு அதிகமான பணம் வந்து மேலே தான் இருக்குது. நான் சொன்னேன் நான் மேல் நோக்கி போகுது பார்த்தீங்களா ஃபேர் வேல்யூ கேப் எடுக்க. எங்கே எனக்கு பணம் இருக்கோ அங்கே தான் மார்க்கெட் அசால்ட்டாக மூவ் ஆகும் சீக்கிரமாக சரியா. அப்போ ஃபேர் வேல்யூ கேப் பக்கத்தில் இருக்குது. 50% முடிச்சிருச்சா அதோட வேலையை. 50% அடிச்சிட்டேன் நான் காசை. ஓகே இருந்தாலும் நான் என்ன தெரியுமா பண்ணுறேன். இந்த 50% அடித்ததுக்கப்புறமும் நான் அப் என்ட்ரியே போகிறேன். சந்தோஷம். திரும்பி 10 நிமிஷம் போய்ட்டேன்னா இருங்க. யாரோ சிரிக்கிறாங்க சைலண்ட்டாக தெரியுது. யாராம 1 மினிட் பதிலாக 10 மினிட்ஸே போயிட்டுருக்கான்னு சிரிக்கிறீங்க தானே. எனக்கே என் சார்ட்டை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது ப்ரோ. சிரிக்காதீங்க ப்ரோ. காண்டாவது என் சார்ட்டை பார்த்தாலே எனக்கு சத்தியமாக. அங்கங்கே 10 நிமிஷம் என்ட்ரி எடுத்து வச்சுட்டு தலைவலியாக இருக்குது. ஷோ இருங்க. சரி இது ஏன் ப்ரோ எடுத்தீங்க எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டாக. எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா கீழே எந்த பணம் வரவும் இல்லை மார்க்கெட்டில் கரெக்டாக. என்னோட கடனை இங்கே கட்டிருச்சு. சரி பணம் வரவு இல்லை. இது ஏன் ஆர்டர் பிளாக் கரெக்டாக. இப்போது வெயிட் பண்ணுங்கள். இது ஆர்டர் பிளாக்குன்னு வந்து உங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா 3 பையர் இப்போ தான் வரான். இந்த 2 பையர் முன்னாடி உங்களுக்கு தெரியாது. ஓகேன்னு சொல்லாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஏன் எடுத்தேன்னா எனக்கு திரும்பி வந்து கீழே போகிறதுக்கான அர்த்தங்கள் கம்மி தான் கரெக்டாக. கீழே போகிறதுக்கான அர்த்தங்கள் வந்து எனக்கு கம்மி தான். மேலே தான் இருக்குது. 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது எனக்கு மார்க்கெட்டில். அதோட வந்து வேறு என்ன எனக்கு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்ந்து இங்கே வந்து செல்லர் வந்தாலும் எனக்கு வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் பக்கத்துலேயே வந்து யார் இருக்கா. ஆர்டர் பிளாக் இருக்கானா.
தெரியுதா இப்போ தெரியுதா ஏன் எடுத்தன்ட்டு? ஆர்டர் பிளாக் தானே வரணும் அவன். நான் சொன்னேன்னா ஆர்டர் பிளாக் வரணும் அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலான்ட்டு. மேபி இந்த இடத்துல நான் ரிவர்சல் போகாததுக்கான காரணம் என் மனசுக்கு தோணிச்சு, எனக்கு மார்க்கெட் வந்து இன்னும் மேலே வரும், ஏன்னா எனக்கு இன்னும் என்னோட எப்படி சொல்கிறது, என்னோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு மேலே கீழே எனக்கு எந்த ப்ரைஸ் வேல்யூவும் எனக்கு தெரியல. கீழே போகணுன்னா கூட எனக்கு காசு வேணும், அந்த காசை ஃபுல்லாக முழுமையாக எடுத்துகிட்டு தான் கீழே வரணும். கரெக்டாக? அதே மாதிரி எனக்கு வந்து வேறு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்த டச் ஆனே ஒரு டவுன் எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு, நான் எடுக்கல. அதே மாதிரி திரும்பி இந்த இடத்த எனக்கு டச் ஆனே நான் வந்து ஒரு டவுன் என்ட்ரி எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் மேலே எஃப்இஜி இருக்குது. கரெக்டாக தெரியுதா? அப்போ நான் வந்து என் ரிஸ்க்கை வந்து குறைச்சிப்பேன். 70% எடுப்பேன். சாரி, 70 ருபீஸ் அங்கே எடுப்பேன். 70% பாருங்கள், வாய் குழம்புது எனக்கு. 70%, 70 ருபீஸ் நான் எடுப்பேன். சரிங்களா? ஓகே, சரி. மார்க்கெட் காசை எடுத்துட்டான். டே ஜிஃபா, யூரோ ஜிபிபியா? இரு, ஜிபிபி. டே, என்னை லைவ் மார்க்கெட்டுக்குள்ளே வர வைக்காதடா, எனக்கு அது பிடிக்காதுடா. சரி, நீ சொல்கிறன்றதுக்காக உனக்காக ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுக்கிறேன். நீ ஆர்டர் பிளாக் வந்துருச்சு, ஆர்டர் பிளாக் ரிவர்சலுக்கான ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். அடுத்து வந்துட்டு 1 2 3 4 5 ஒரு டவுன் என்ட்ரி எடுத்துட்டேன், ஆர்டர் பிளாக் ஃபில் பண்ணோன்ட்டு. புரியுதா எதுக்காக எடுத்தேன்னு? புரியுதா? ஒரு ஆர்டர் பிளாக் ரிவர்சலு, ஒரு ஆர்டர் பிளாக் ஃபில்லிங்கு. தெரியுதா யாருக்காது? இதெல்லாம் வந்து எங்கேயாவது வெளில போய் சொல்கிறாதீங்க, ஏன்னா இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சது. சரிங்களா? இதுக்கு நான் ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு வரேன், அப்போ தான் உங்கள் எல்லோரையும் குழப்ப முடியும். யார் ஒருத்தன் சத்தியமாக சொல்கிறேனே, முன்னாடி நீங்களாம் வரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து பிசிடின்ட்டு ஒருத்தன் தாலி எடுத்தான போட்டு, எனக்கு சத்தியமாக எனக்கு அது என்னன்னே தெரியாது. அது ஏதோ ஒரு கோர்ஸ் எவனோ ஒருத்தன் பேர் வச்சுட்டான், அதை போட்டு வச்சு சமகாண்டு ஏற்றி விட்டான் போட்டு. அந்த மாதிரி இருங்க, நானும் ஒரு பேர் எடுத்துன்னு வரேன் இதுக்கெலாம். சரி, இதுக்கு ஏறி இது வந்து மெயினாக சொல்கிறேன், இது லைவ் மார்க்கெட்டு. தெரியுதா? ஓடிசி இல்லை. நம்ம கொஞ்சம் எங்கேயா போச்சு? சொன்ன மாதிரி மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு ரிவர்சல் எடுத்தாச்சு பார்த்தீங்களா? ஒரு ரிவர்சலை கேப்சர் பண்ணியாச்சு. அடுத்து 5 மினிட்ஸுக்கு நம்ம வந்து போட்ட டவுன் வந்து இப்போ மூவிங்கில் இருக்கான். கரெக்டாக? சரி, பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் எனக்கு அப் ட்ரெண்டில் தானேயா இருக்கான், தெரியாமல் எடுத்துட்டேனோ. பார்க்கலாம். இருந்தாலும் நான் வந்து இதில் ரொம்ப தப்பு பண்ணுறேன் இன்றைக்கி, என்னன்னு தெரில, எனக்கே தெரியுது. இங்கே அப்பு இருக்கானா, எனக்கு வந்து ட்ரெண்டையும் மூவ் பண்ணல, ட்ரெண்ட் பேஸில் மூவ் பண்ணல மார்க்கெட்டு. ஆனால் எனக்கு ஏன் டவுன் போகுன்ற இன்னொரு விஷயம் தோணுதுன்னா, என் ஸ்டோக்காஸ்டிக் ஆசிலேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சிட்டு இருக்கான் பையன். தெரியுதா? தலைவன் கீழே தான் நோக்கி இருக்கான். அப்போ மார்க்கெட் கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. புரியுதா? ஒரு அப் ட்ரெண்ட் போகுது. இப்போ எனக்கு இதை உடச்சா தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கரெக்டாக? ஓகே, பார்க்கலாம். அப்பா, அச்சு பர்ட்டின்னு போகிறானே பையன். இது ஒரிஜினல் காசு இல்லை இங்கே இருக்கிறதுலாம். அதான் இது ஓடிசி இல்லையே. பார்க்கலாம். இருந்தாலும் நான் சொன்னதை வந்து ரெண்டுத்துலேயுமே ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால், நான் இது வரைக்கும் லைவில் எடுத்ததில்லை. சாரி, எனக்கு தெரியாது. லைவில் இது வரைக்கும் நான் எடுத்ததில்லை, அதனால எனக்கு தெரியாது. நான் மெயினாக வந்து ஓடிசியில் தான் ட்ரேட் பண்ணி எனக்கு பழக்கம். சரிங்களா? யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ட்ரை பண்ணிட்டு வேணால் வந்து சொல்லுங்கள் லைவில், ஒர்க் ஆகுது ப்ரோ இது அப்படின்ட்டு. ரொம்ப துடிக்கிறான் பையன். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேட் லாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்புகள் இருக்குதான், பார்க்கலாம். சரி, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க ப்ராஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. என்னடா இது கோளாராக ஓடுது மார்க்கு. ஷோ, கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்திருக்கு. பார்க்கலாம். இன்னும் நம்மளுக்கு 2 மினிட்ஸ் லெஃப்ட்டு.
டேய் ஜிஃபா ஒழுங்கான வாய்ஸில் பேசுகிறா. ஷோ ஹேய் கேக்குதா கேட்குது. என்ன பாத்ரூமில் தான் இருக்கேன், எனக்கு சத்தம் வருது, தனி சத்தம். ப்ரோ? தண்ணி சவுண்டு. சரி சரி. இந்த யூரோ டிஹெச்எஃப்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக்ல ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, இது நல்லா இருக்கு. யூரோ சிஹெச்எஃப்ஆ? ஓடிசி தான் அது. இங்கே 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 எங்கேயா ஃபேர் வேல்யூ கேப்பில் ஆர்டர் பிளாக்கோட ஃபார்ம் ஆயிருக்கு? யூரோ சிஹெச்எஃப் அதில் தான் இருக்கேன், யூரோ சிஹெச்எஃப் தான் இருக்கேன். எங்க? அந்த அங்க பாருங்க ப்ரோ, நான் ரன் ஆகிட்டு இருக்குல்ல. இது இங்கேயா? இல்ல ப்ரோ, ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இங்கேயா? அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் வர இருக்குமா? ஆர்டர் பிளாக் வந்து எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள். ப்ரோ அதில் ஆர்டர் பிளாக். அதுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் பக்கத்தில் வந்தால் தான் அந்த ட்ரேடே கேப்சர் பண்ண முடியும். மார்க்கெட் எங்கேயோ தள்ளியில் போயிட்டுருக்கு, புரியுதா? பக்கத்தில் இருந்தால் தான் அதை கேப்சர் பண்ண முடியும். சரி, பையன் வந்து மர்போஸை விட்றான், கொஞ்சம் கோளாறாக தான் ஓடிருக்கான், பிரச்சனை இல்லை விடுங்க. ஆனால் இந்த ட்ரேடில் எடுத்த ரிவர்சல் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஆர்டர் பிளாக் ட்ரேட் வந்து லாஸ் ஆனதுக்கான காரணம் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு ட்ரேட். அது கரெக்டாக ட்ரெண்டை உடைக்கிற இடத்துல கரெக்டாக அது கரெக்டாக மாறுற இடத்துல நம்ம எடுத்திருக்கோம், பணம் இருக்கிற இடத்துல. கரெக்டாக தப்புன்ட்டோம், அந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. சரி, வேறு எங்கே எடுக்கலாம்? அடுத்த இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே எடுத்த என்ட்ரி வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு. எப்போ எடுத்தேன்னு எனக்கே தெரியல இந்த என்ட்ரியை. இங்கே வந்து பாதி காசு இருக்குது. சரி, இங்கே நம்ம என்ன என்ட்ரி போகலாம் இப்போ சொல்லுங்கள். அந்த 10 மினிட்ஸ் அந்த மார்க்கெட்டை ரீச் பண்ணணும்னு எடுத்தோம் ப்ரோ. 10 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ் வச்சுப்போமா? சரி, அப்போ போயாச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கலாம். ஏன் இது அப்போ எடுத்தாங்க மற்றவங்க சொல்லுங்கள். இவங்க ஏன் அப்போ எடுக்கணும்னு சொல்கிறாரு? அப்பா எடுக்கணும். அந்த ஃபேர் வேல்யூ கேப்ல ஆல்ரெடி